இந்த லேடி அவளோட புருஷனுக்கு தெரியாம ஒரு 25 வயசு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அந்த லேடியோட பொண்ணு நோட் பண்றா. சோ போன் கால் பேசுறதை தாண்டி அந்த பையன் கூட வெளியே போறத பார்த்து இந்த பொண்ணு தன்னோட அம்மா தப்பு பண்றத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. சோ ஒரு நாள் இவங்க 2 பேரும் லாட்ஜ்ல ஒண்ணா இருக்கிறத அந்த பையன் வீடியோவை வேற எடுத்து வச்சுக்கிறான். அந்த வீடியோவை இந்த லேடிக்கும் அனுப்பிச்சு வச்சிருப்பா. மறுநாள் இந்த பொண்ணு அவ அம்மா இல்லாத நேரமா பார்த்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மெசேஜ் பிளஸ் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அவ அம்மா தப்பு பண்றத அவ அப்பாட்டி போய் சொல்லிடுறா. இத கிட்ட புருஷங்கார குடிச்சிட்டு அந்த அம்மா வேலை செய்யற இடத்துக்கே போய் அசிங்கப்படுத்திடுறான். இந்த லேடி கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் இந்த அம்மா கிட்ட வந்து கட்டி கொடுக்கிற வயசுல பொண்ணை வச்சுட்டு உனக்கு இந்த வயசுல லவ் கேக்குதான்னு காரி துப்பிடுறாங்க. இவங்க லவ் பண்ற பையன் கால் பண்ணி நம்ம லவ் பண்றது உன்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னோட பொண்ணு எனக்கு கால் பண்ணி அசிங்கமா திட்டினான்றத சொல்றான். இவங்களுக்கு அவமானம் தாங்க முடியாம பொண்ணை சமாதானப்படுத்தணும்னு ஐஸ்கிரீம்லாம் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிடுறா. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவனு வீட்டுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு யூஸ் பண்ற ஒரு மெமரி கார்டு ஒன்று கிடைக்குது. அதை போன்ல போட்டு பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா அவன் இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியே அவங்க பொண்ணு கிட்டே தப்பா பழகிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் தன்னோட பொண்ணு லவ்வுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு ஐஸ்கிரீம்ல எலி மருந்தை வச்சு அந்த பொண்ணை அநியாயமா கொலை பண்ணிருப்பாங்க.